வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம். சிங்கள, தமிழ், முஸ்லிம் என அனைத்து மக்களுக்கும் சம உரிமைகள் உள்ள ஒரு நாட்டை உருவாக்கி வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு தேசிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் எனவும், இலங்கை வரலாற்றில் எந்த இன மோதல்களும் தலை தூக்காத ஆண்டாக கடந்த வருடம் வரலாற்றில் இணைவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜப்பானில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். அனைவரும் எதிர்பார்த்த மாற்றத்துக்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. நாட்டின் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை நிறுவுதல், சட்டத்தின் ஆட்சியை நிறுவுதல், ஊழல் மற்றும் மோசடி இல்லாத ஆட்சியை நிறுவுதல் மற்றும் அரசு இயந்திரத்தை சேத்திரன் உள்ளதாக்குதல் போன்ற மக்கள் எதிர்பார்க்கும் புதிய மாற்றங்களுக்கு அரசாங்கம் குறிப்பிடத்தக்க பணிகளை நிறைவேற்றியுள்ளது. இன்று நாட்டின் பொருளாதாரத்தை நாம் குறிப்பிடத்தக்க அளவிற்கு ஸ்திரப்படுத்தியுள்ளோம். ஆனால் நாம் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது. சிறந்த அரசு சேவையை உருவாக்க தேவையான அடிப்படை நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்துள்ளோம். ஒரு அரசு முன்னேற வலுவான, நிலையான மற்றும் தெளிவான வெளிநாட்டு உறவுகள் அவசியம். கடந்த ஆண்டில் நமது ராஜேந்திர உறவுகளில் பராமரிக்கப்பட வேண்டிய சமநிலையை எம்மால் குறிப்பிடத்தக்க அளவில் பராமரிக்க முடிந்தது என்று நான் நினைக்கிறேன். இந்த அடிப்படைகளை நிறுவாமல் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. மேலும் வெவ்வேறு இனக்குழுக்கள் மற்றும் மதங்கள் நம் நாட்டில் வாழ்கின்றன. அவர்களுக்கு அவற்றின் தனித்துவமான கலாச்சாரங்கள் உள்ளன. எனவே நமது நாடு பல்வேறு மக்கள் நிறைந்த நாடு. நமது நாட்டை முன்னோக்கி நகர்த்த இந்த மக்களிடையே ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். ஆனால் நீண்டகால அரசியல் போராட்டத்தின் காரணமாக இந்த மக்கள் பல்வேறு இன மோதல்கள் மற்றும் மத மோதல்களை உருவாக்குவதன் மூலம் ஒருவருக்கொருவர் அந்நியப்படுத்தப்பட்டனர். ஒருவருக்கொருவர் பிரிவினையையும் வெறுப்பையும் விதைக்கும் ஒரு நாடு முன்னேற முடியாது. எனவே நம் நாட்டில் உள்ள கலாசார பன்முகத்தன்மை, மொழி வேறுபாடுகள் மற்றும் மத வேறுபாடுகளை புரிந்து கொள்ளும் ஒருமித்த கருத்தை கொண்ட ஒரு அரசை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். சுற்றுலாத்துறையில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். 2030ஆம் ஆண்டுக்குள் 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து $8 பில்லியன் மதிப்புள்ள பொருளாதாரமாக மாற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்காக வர்த்தகர்களுக்கு தேவையான உள்கட்டமைப்பை அரசாங்கம் உருவாக்கி வருவதோடு சுற்றுலாத்துறைக்கு தேவையான சூழலை உருவாக்குகிறது. மிகவும் மதிப்புமிக்க எமது வளமாநிலத்தை மிக சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும். தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்குவது ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பு. இன்று அந்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். எனவே சில ஆண்டுகளுக்கு கடினமாக உழைத்தால் நமது நாட்டில் ஏற்பட்டுள்ள வறுமையை பொருளாதார ரீதியாக நாம் போக்க முடியும். அரசு சேவையை சேத்திரனுள்ளதாக மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம். நமது நாட்டின் பிரஜைகள் சட்டத்துக்கு பயப்பட வேண்டும். அந்த கலாச்சாரத்தை நாம் உருவாக்க வேண்டும். மேலும் தேசிய பிரச்சனையை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். சிங்களவர்கள், தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையே மேலும் மோதல்கள் இல்லாத வகையில் நாட்டை ஆளுவதே எங்கள் அணுகுமுறையாகும். வடக்கின் மக்கள் போரினால் மோசமாக பாதிக்கப்பட்டனர். இனிமேல் போர் இல்லாத வகையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தேசிய ஒற்றுமையை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். வடக்கு மக்களுக்கு தேவையான அபிவிருத்தி மற்றும் சட்ட பாதுகாப்பு வழங்கி சிங்கள, தமிழ், முஸ்லிம் அனைத்து மக்களுக்கும் சம உரிமைகள் உள்ள ஒரு நாட்டையும் நாங்கள் உருவாக்கி வருகிறோம். நமது குழந்தைகளை போதைப்பொருள் அச்சுறுத்தலில் இருந்து காப்பாற்றவும் நாங்கள் பாடுபடுகின்றோம். නරකද කියලා මනින්න ඕන. එම නැතුව බලය පිහිටනකොට වෙන අපේක්ෂාවන් තිබුණු අයගේ ගුණදොස් මත මැනීමෙන් පළක් නැහැ. මනින්න ඕන. ඇයි එදා ඔබ ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් ගොඩනගන மன்னாரில் மதகுருமார்கள் மக்கள் தாக்கப்பட்டமைக்கு காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. மன்னாரில் காற்றாலை அமைப்பதற்கு எதிராக மக்கள் மேற்கொண்ட போராட்டத்தின் போது இலங்கை போலீசாரால் மதகுருமார்கள் உட்பட மக்கள் தாக்கப்பட்டமையை வன்மையாக கண்டிப்பதாக காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ஈனா முரளிதரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தீவுக்குள்ள 70,000க்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் அதுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வரையில் பேசாள தொடக்கம் நடுக்குடா வரையான பகுதியில் 36 காற்றாலை மின்நிலையங்கள் இதுவரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காற்றாலை மின்நிலையங்களுக்காக மன்னார் பேசாள பகுதியில்
10-15 ஏக்கருக்கு மேற்பட்ட பனை மரங்கள் முற்றாக அழிக்கப்பட்டு பனை இன வளர்ச்சிகள் எல்லாம் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்றது. அதாலே ஒரு பகுதி மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள். தொடர் லைனாக அவர்கள் தங்களுடைய மின் இணைப்பு பயிர்களை செய்வதற்காக கொங்குட்டு இடப்பட்டு அதுக்குள்ள 3 அடியில் நிலம் அத்திவாரம் மாதிரி கட்டப்பட்டதால் மன்னார் தீவுக்குள்ளே இருக்கிற மக்களில் குடிமனைக்குள்ள மலைகளால் பெய்யப்படும் நீர் வளைந்தோடுற கடலுக்கு போகிற 21 வாய்க்கால்கள் அடைபட்டிருக்கின்றன. ஏற்கனவே பள்ளமான பிரதேசம், முழுமையான தனி நிற்கிற பிரதேசம், அதுக்குள்ள இந்த தனி நின்று மக்கள் அதுக்கு வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு எதிர்காலத்தில் மன்னார் தீவை விட்டு மக்கள் முற்றாக அகற்றப்படும் தேவை ஏற்படும். 36 காற்றாவடிகளுக்கும் குறைந்தபட்சம் 252 ஏக்கர் நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. மத குருமார்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், பொதுமக்கள் பெற தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு காவல்துறையின் அராஜக நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். மன்னார் மக்களால் எதிர்காலத்தில் செய்யப்படுகின்ற போராட்டங்களுக்கு காணினுக்கான மக்கள் அமைப்பு ஆகிய நாங்கள் எங்களான முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதோடு இந்த போராட்டம் மன்னார் மக்களுக்கான போராட்டம் இல்லை, இது வடக்கு மாகாணத்துக்கான போராட்டமாக மாற்றி ஒவ்வொரு மக்களும் அந்த போராட்டங்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். ஸ்ரீலங்கா காவல்துறையால் மேற்கொள்ளப்படுற அராஜக நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். பொம்பளைகளுக்கு அடித்து ஃபாதர்மாருக்கு அடித்தவர்கள் நீதிமன்றங்களை சட்டம் கொள்ளப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மன்னாரில் இடம்பெற்ற உதயபந்தாட்ட போட்டியில் நானாட்டான் டைமண்ட் ஸ்டார் அணி வெற்றி பெற்றது. மன்னார் பனங்கட்டுக்கோட்டு புனித சூசியப்பர் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் அமரர் தர்மலிங்கம் மனோன்மணி தம்பதிகளின் நினைவாக இடம்பெற்ற உதயபந்தாட்ட தொடரின் இறுதி நிகழ்வுகள் நேற்று மாலை புனித சூசியப்பர் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. அந்த வகையில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் பனங்கட்டுக்கோட்டு சென்ட் ஜோசப் அணியும் நானாட்டான் டைமண்ட் ஸ்டார் அணியும் மோதின. இதன்போது நானாட்டான் டைமண்ட் ஸ்டார் அணி வெற்றி பெற்று முதலிடத்தையும் பனங்கட்டுக்கோட்டு சென்ட் ஜோசப் அணி 2ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டது. தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி கேடயங்களும் பணப்பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் புனித செபஸ்தியார் பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை பி. கிறிஸ்து நாயகம் அடிகளார், நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், காதர் மஸ்தான், மன்னார் நகரசபை தவிசாளர் டானியல் வசந்தன், விளையாட்டு வீரர்கள், பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர். மன்னார் மக்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வெற்றிலைக்கேணி மக்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர். மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து சமாதானமான போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீதும் வணக்கத்துக்குரிய பங்கு தந்தையர்கள் மீதும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களை கண்டித்து வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணியில் அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மக்களுக்கு பாதிப்பாக அமையக்கூடிய காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் போராட்டம் தீவிரம் அடைந்துள்ளது. இந்த நிலையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீது அரசு அடக்குமுறை பயன்படுத்துவதாக போராட்டக்காரர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். வெற்றிலைக்கேணி பொதுமக்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட குறித்த போராட்டம் கட்டைக்காடு பங்கு தந்தை வசந்தன் அடிகளார் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது அனுர அரசே போலீசாரை ஏவி அடக்குமுறையை திணிக்காதே, அனுர அரசே கட்டமைக்கப்பட்ட தமிழின் அழிப்பை நிறுத்து அர்ப்பணியாளர்களுக்கு எதிரான அடக்குமுறையை நிறுத்து, எமக்காக போராடும் அர்ப்பணியாளர்களை ஏன் தாக்கினாய், எம் மண்ணை அழித்த எம் சந்ததியை அழிக்கலாம் என்று திட்டம் கூடாதே, அர்ப்பணியாளர்களை தாக்க போலீசாருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது போன்ற வாசகங்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இயக்கச்சி அபாய வெளியேற்ற பாதையின் புனரமைப்பு பணிகளை பருத்தித்துறை தவிசாளர் பார்வையிட்டார். உலக வங்கியின் நிதி உதவியுடன் இடம்பெற்று வரும் இயக்கச்சி அபாய வெளியேற்ற பாதையின் புனரமைப்பு பணிகளை பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் பார்வையிட்டார். வடமராட்சி கிழக்கு மக்களின் நீண்டகால கோரிக்கையாகவும் முக்கிய அபாய வெளியேற்ற பாதையாகவும் காணப்பட்டு வந்த இயக்கச்சி அபாய வெளியேற்ற பாதையின் புனரமைப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. குறித்த பகுதிக்கு சென்ற பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் உதயகுமார் ஜோதிஷ் வீதி புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டார். புகையிரதத்தில் மோதி உயிரிழந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தலைமன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகையிரதத்தில் மோதி உயிரிழந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட நபர் நீர்கொழும்பைச் சேர்ந்த 60 வயதுடைய ஷரத் அந்தோணி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தலைமன்னாரிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த புகையிரதம் சவுத்பார் புகையிரத நிலையத்தில் தரித்து நின்று மீண்டும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொழும்பு நோக்கி பயணித்துள்ளது. இதன்போது சவுத்பார் தள்ளாடி புகையிரத வீதி இரட்டைக்கண் பாலத்துக்கு அருகில்
புகையிரத்தில் மோதி உடல் பாகங்கள் சிதறிய நிலையில் குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் சம்பவ இடத்துக்கு வந்த திடீர் மரண விசாரணை அதிகாரி பி பிரபானந்தன் சடலத்தை பார்வையிட்டார். இதன்போது அவரது உடைமையிலிருந்து மீட்கப்பட்ட தேசிய அடையாள அட்டை, சாரதி அனுமதி பத்திரம் ஆகியவற்றை வைத்து குறித்த நபர் அடையாளம் காணப்பட்டார். அவரது உடைமையில் இருந்த ஒரு தொகை பணம் மற்றும் புகையிரத டிக்கெட் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட சடலம் மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மன்னார் வைத்தியசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பருத்தித்துறை பிரதேச சபையினர் பொலிகண்டி மக்களுடன் கலந்துரையாடலை முன்னெடுத்தனர். ஜாழ்ப்பாணம் வடமராட்சி பொலிகண்டியில் பருத்தித்துறை பிரதேச சபையால் வரவு செலவு திட்டத்திற்குள் உள்வாங்குவதற்காக மக்களின் தேவைப்பாடுகள் கேட்டறியும் கலந்துரையாடல் இடம்பெற்றது. பொலிகண்டி வட்டார பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் முல்லை திவ்யன் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது பிரதேச மக்கள் தமது கிராமத்துக்கு தேவையான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து கருத்து வெளியிட்டனர். குறித்த கலந்துரையாடலில் பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர், பிரதேச சபை செயலாளர், பிரதேச சபை உத்தியோகஸ்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு வாகனேரியில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு வாகனேரியில் வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பின் போது சட்டவிரோதமான கசிப்பு உற்பத்தி நடவடிக்கையிலே ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் ஏனைய சில சந்தேக நபர்கள் தப்பி ஓடிவிட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதன்போது கசிப்பு உட்பட உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. வாழைச்சேனை போலீஸ் விசேட பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த பண்டாரவின் வழிகாட்டலில் SI அசங்க தலைமையிலான போதை தடுப்பு பிரிவினர் வாகனேரி கல்கனி எனும் காட்டுப்பகுதியில் இச்சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். கைப்பற்றப்பட்ட பொருட்கள் உட்பட சந்தேக நபரை வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்துவதற்கான நடவடிக்கையை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலக தபால் தினத்தை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடாத்தப்பட்டுள்ளன. உலக தபால் தினத்தை முன்னிட்டு பருத்தித்துறை பிரதேசத்துக்கு உட்பட்ட அரசு அலுவலகங்களுக்கு இடையில் நடாத்தப்பட்ட துடுப்பாட்ட போட்டிகளில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் 1ஆம் இடத்தினையும், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை 2ஆம் இடத்தினையும் பெற்றுக்கொண்டன. கபடி போட்டிகளில் பருத்தித்துறை தபாலக அணி 1ஆம் இடத்தினையும், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை 2ஆம் இடத்தினையும் பெற்றுக்கொண்டன. குறித்த போட்டிகளில் பருத்தித்துறை போலீஸ், வடமராட்சி வடக்கு, வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச செயலகங்கள், பருத்தித்துறை தபாலகம், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை, கரவட்டி அஞ்சலகம், பல்வட்டித்துறை, பருத்தித்துறை நகர சபைகள் ஆகிய அணிகள் பங்கு பெற்றிருந்தன. பருத்தித்துறை தபாலக அதிபர் ஜோகராணி வெளிபுரநாதன் தலைமையில் பருத்தித்துறை ஐக்கிய விளையாட்டுக் கழக மைதானத்தில் ஆரம்பமான போட்டிகளை பருத்தித்துறை பிரதேச செயலாளர் MB தயானந்தன் தொடக்கி வைத்தார். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசில்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதி அஞ்சல் மா அதிபர் நிவேதிகா கேதீசன், யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதேச அஞ்சல் அத்தியட்சகர் அனுராதா பெர்னாண்டோ, வடமராட்சி வடக்கு உதவி பிரதேச செயலாளர் MB தயானந்தன், பருத்தித்துறை நகர சபை தவசிலாளர் வின்சென்ட் டி போல், டக்ளஸ் போல், பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமர்சிங்க, வடமராட்சி வடக்கு, வடமராட்சி தெற்கு பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள், பருத்தித்துறை, கரவட்டி தபாலக உத்தியோகஸ்தர்கள், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை உத்தியோகஸ்தர்கள், பருத்தித்துறை வல்வெட்டித்துறை நகர சபைகளுடைய உத்தியோகஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவில் பிரம்மாண்டமான முறையில் சதுரங்க போட்டி இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லை செஸ் சாம்பியன்ஷிப் 2025 சதுரங்க போட்டி புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பொன்விழா மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த மாபெரும் போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்றமை முல்லைத்தீவு மாவட்ட சதுரங்க வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க அடையாளமாக அமைந்துள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். போட்டியில் வெற்றியீட்டியவர்களுக்கான பதக்கங்கள், கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் பங்கு பெற்றிய அனைத்து வீர வீராங்கனைகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. குறித்த சதுரங்க போட்டியில் பாடசாலை மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. தமிழகம் கரூரில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்துக்கு அதிகளமான பெண்கள், குழந்தைகள் சென்றிருந்தனர். பிரச்சாரம் நடைபெறும் இடத்தில் ஏராளமானோர் திரண்டிருந்ததால் அங்கு மிகுந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதற்கு மத்தியில் விஜய் அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசினார். தொடர்ந்து ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக அந்த பகுதியின் அருகே உள்ள கடையின் முன்பகுதியில் தென்னங்கீற்றுகள் கொண்டு அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரைகள் சரிந்து விழுந்தன. இதில் அங்கு நின்று கொண்டிருந்த சிலர் காயமடைந்திருந்தனர். அதே நேரத்தில் கூட்ட நெரிசலின் காரணமாக ஏராளமானவர்கள் மயங்கி விழுந்தனர். இதில் பெரும்பாலானவர்கள் சுமார் 6 வயது முதல் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள், சிறுமிகள் ஆவர். இதையடுத்து மயக்கம் ஏற்பட்ட சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களை உறவினர்கள் மற்றும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு தனித்தனியாக அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அவர்கள் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மயக்கம் அடைந்த சிறுவர்களை அவர்களது உறவினர்கள் கதறி அழுதவாறு தூக்கி சென்றனர். இதையடுத்து கூட்டம் நடந்த இடம் அருகே பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டனர். அங்கு ஏராளமானவர்கள் திரண்டிருந்த நிலையில் அவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் கலைந்து செல்லாததால் போலீசார் லேசான தடியடி நடாத்தி கூட்டத்தை கலைந்து போக செய்தனர். இதனால் அந்த இடம் கலவர பூமி போல் காட்சியளித்தது. இதற்கிடையே கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், சிறுமிகள் மாயமானார்கள். விழா ஏற்பாட்டாளர்கள் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து சிறுவர், சிறுமிகளை மீட்டு அவர்களது பெற்றோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் முதற்கட்ட தகவல்படி 39 பேர் பலியாக இருந்தனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு நபர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. இதில் 10 பேர் குழந்தைகள், 17 பேர் பெண்கள், 13 பேர் ஆண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.